அழகா செய்து முடிச்சாச்சு. நீங்க சாப்பிட்டு ருசிக்கணும். ஆமா, இதுதான் நம்ம செஞ்சிருக்க பன்னீர் பாப்கார்ன். இதை நீங்க வந்து இப்படி சாஸ் கூடயும் வச்சு சாப்பிடலாம், மயோனைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். உங்க பாத்தீங்களா எவ்வளவு சண்டை போட்டு எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? உங்க வீட்டுல அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஹலோ காய்ஸ், ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பன்னீர் பாப்கார்ன் பண்ண போறோம். அது வந்து ரொம்ப டேஸ்டியா, வெளியில வந்து ரொம்ப கிரன்ச்சியா, உள்ள வந்து ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும். இது இன்னைக்கு தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு என் கூட வந்து எங்க மாமா வந்திருக்காங்க. ரெடி. இன்னைக்கு எங்க மாமா என் கூட சேர்ந்து செய்யறதுனால இது வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா இருக்கும். வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு பவுல் தேவை. வாங்க மாமா, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து பன்னீர். ஏன்னா நம்ம பன்னீர் பாப்கார்ன் தான் செய்ய போறோம். பன்னீரே இல்லாம பன்னீர் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் உள்ள போடணும். பன்னீர் இப்படியே இருக்குமா? இதே துண்டா இருக்குமா? இல்ல நம்ம தான் வெட்டணும். அதெல்லாம் நான் தான் வெட்டினேன். நல்லா வெட்டினேன். சூப்பரா வெட்டிருக்கா. அழகா வெட்டிருக்கே. ஏன்னா நான் ஒரு செஃப். அதுக்கு அடுத்து நம்ம வந்து இப்ப இதுல வந்து மஞ்சத்தூள் சேர்க்க போறோம். பாப்கார்ன் மஞ்சள் கலர்ல வரணும். அதனால 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இதுக்கு அந்த பேரா? டர்மரிக் பவுடர்னா மஞ்சள் பொடி. இப்ப இது வந்து எங்க அம்மா அரைச்ச மிளகாய் தூள். இது வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். ஏன்னா எனக்கு உரைப்பு பிடிக்கும். உங்களுக்கு வந்து எப்படி உரைப்புன்னு நீங்க வந்து பார்த்து நீங்க எடுத்துக்கணும். அப்புறமா இத வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து எப்படி தெரியுது? எனக்கு ஒரு விதமா தெரியுது. அதை நான் வீடியோல சொல்ல விரும்பல. எப்படி தெரியுது? நீங்க கீழே கமெண்ட்ல போய் சொல்லுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். எனக்கு அது வேற மாதிரி தெரியுது. ஒண்ணு இல்ல, இது 1 டேபிள் ஸ்பூன். எனக்கு போக முடியுது. இப்ப இதுல வந்து எலுமிச்சம்பழம் சாறு. ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்ட். எலுமிச்சம்பழம் சாறு வந்து கொஞ்சோண்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழமா அப்படி எடுத்து நம்ம சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் இப்ப நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கைய ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிக்கணும். நான் ஆல்ரெடி கழுவிட்டேன், திரும்ப கழுவ மாட்டேன். இப்ப நான் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா பன்னீர்லயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அதாவது பன்னீருக்கு வந்து மசாஜ் பண்ணி விடணும். அப்பதான் பன்னீர்லாம் வந்து நல்லா சாஃப்டா ரெடியா இருக்கும். பொறுமையா அழகா பொறுமையா அழகா மசாஜ் பண்ணணும். அப்படியே இருக்கும். இல்லன்னா பன்னீருக்கு வந்து பிஞ்சு போயிடும். கண்ணை மட்டும் போயிடும். உங்க ஹஸ்பண்ட் மேல, உங்க பிள்ளைங்க மேல, யார் மேலயாவது கோவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நேர்ல காட்டக்கூடாது. சாப்பிட்டா செய்யணும். உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் இதுல நீங்க காட்டினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கோவம் வர்ற அளவுக்கு தான் ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் நல்லபடியா அமையாது. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வாசம் வருது. நல்லா இருக்காமோ? இது எல்லாத்தையும் நம்ம போட்டு, ஆனா பன்னீர்ல இருக்க இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, பன்னீர் வந்து மசாலாவெல்லாம் உள்ள உரியாது, அப்படியே மேலேயே வச்சுக்கும். ஆனா நம்ம வந்து அதனால ஒரு 1/2 மணி நேரமாவது நம்ம மசாலாவை போட்டு ஊற பண்ணாதான் சேரும் உள்ள. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதை இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இந்த பன்னீர் பாப்கார்னை செய்யறதுக்காக எங்க மாமைய வந்து நான் 200 கிலோமீட்டர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, போய் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்து நான் செய்வேன். மாமியை கூட்டிட்டு வந்து செஞ்சிருக்கேன். அதனால ஒழுங்கு மரியாதையா போய் லைக் பண்ணுங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்காக. இப்ப அது வந்து நம்மளுக்கு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இருக்க இந்த டயத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, கார்ன்ஃபிளவரை மிக்ஸ் பண்ண போறோம். ரொம்ப பெரிய மிக்சிங்லாம் இல்ல, கார்ன்ஃபிளவரையும் தண்ணியும் மட்டும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். இது வந்து எப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். கார்ன்ஃபிளவர்னா என்னன்னு தெரியுமா மாமா? தெரியாது. கார்ன்ஃபிளவர் அப்படின்னா தமிழ்ல அதுக்கு ஏதோ ஒண்ணு வருமே. வரும் ஆனா வராது.
அட சொட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? சோள மாவு. சோள மாவு தெரிஞ்சுட்டு எனக்கு தமிழ்ல தான் புரியும். இங்கிலீஷ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கார்ன்ஃபிளவர் மாவை நம்ம இப்படி சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்து நம்ம இதுல வந்து தண்ணி சேர்க்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சில இது நம்ம சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சரி, இப்போ வந்து நம்மளுக்கு பன்னீர் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஏறுமா அது வந்து கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பன்னீரை இந்த கார்ன்ஃபிளவர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி முக்கி எடுத்து இதை நம்ம திரும்ப இந்த பிரெட் க்ரம்ஸ் கூட போட்டு பெரட்டி தட்டில் எடுத்து வைக்கணும். இதுதான் நம்மளோட வேலை. சொல்றதுக்குள்ள எனக்கு மூச்சு வாங்குது. அதனால நான் பாதி எங்க மாமா பாதி இல்ல, நீ சொல்லதான் கரெக்ட். என்னது இப்ப சொன்னதான் கரெக்ட். அதே மாதிரி செய்தா போதும். அதுதான் நீங்க பாதி நான் பாதி செய்யணும். ஓகேவா? சரி சரி. ஒட்டி இருக்கக்கூடாது. ஆமா, அடியில ஒட்டி இருக்கு சோளா மாவு. இன்னைக்குதான் இந்த மாவை பத்தி சோளா மாவுனே முழுசா தெரியுது. இதுவரை தெரியாம இருந்தேன். ஏன் எப்படி தெரியும் உங்களுக்கு? நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். இல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னது என்னது என்னதான் நினைச்சுக்கிட்டேன். ஏதோ நமக்கு தெரியாத ஒரு பொருள் காண்பவர்னா என்னதுன்னே தெரியாத இருந்தேன். இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. ஓ, பாத்தீங்களா? என் கூட வந்து ஒரு நாள்ல அடிக்கடி அவன்கிட்ட மீட் பண்ணுவேன். அடிக்கடி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது செய்யறோம். இப்ப நம்ம வந்து இங்க இருக்க இந்த பன்னீரை வந்து நம்ம எடுத்து இத நம்ம இந்த சோள மாவுக்குள்ள போட்டு முக்கி திரும்ப இந்த பிரெட் கிரம்ஸுக்குள்ள போட்டு இப்படி பெரட்டணும். பிரெட் கிரம்ஸ் ஏன் கொஞ்சம் கருப்பா இருக்கு நீங்க பாக்காதீங்க, நான் பிரெட் கொஞ்சம் கருக்கிட்டேன், அதனால கொஞ்சம் கருப்பா இருக்கு. கரெக்டாதான் இருக்கு. அப்படியா? தெரியல, அழகா இருக்கு, பக்குவமா இருக்கு. இது மாதிரி பரட்டி அழகா எடுத்து இப்படி வச்சிடணும். இவ்வளவுதான். இததான் வந்து நம்ம இங்க இருக்க எல்லா பன்னீரையும் நம்ம திரும்ப திரும்ப செய்ய போறோம். பொறுமையா கொஞ்ச நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்க வந்து இது வந்து நல்லா பொறுமையா பண்ணணும். கரெக்டா எங்க மாமா பண்றாங்க பாருங்க, அதுல முக்கி திரும்ப இதை எடுத்து நீ செய்யதான் நல்லா இருந்தது. நீங்க செய்யறது நல்லாதான் இருக்கும், நீங்க செய்யுங்க. நான் அடிக்கடி மாமன்றேன்ல, அது யாராவது நீங்க கவனிச்சீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே மாமன் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா மாமன் தான் நாங்க எல்லாருமே எங்க குடும்பத்துல எல்லாருமே மாமன் கூடுவோம். ஏன் அப்படின்னா மாமம்ம அப்படின்னா மாமாவோட அம்மா. இப்போ அம்மா அப்படின்னா அம்மாவோட அம்மா நீங்க கூப்பிடுறீங்கல்ல, அதே மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து மாமாவோட அம்மான்றனால மாமம்ம அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் எங்க மாமம்மைக்கு. அதனால எங்க குடும்பத்துல வந்து எல்லாருமே வந்து மாமம்ம அப்படின்னு கூப்பிடுவோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க குடும்பத்துல இருக்க பாட்டி உங்க அம்மா எல்லாரையும் வந்து நீங்க இந்த மாதிரி மாமம்மன்னு கூப்பிடுங்க. புதுசா மாமா இருந்தா மாமா இல்லைன்னா அம்மம்மா, மாமா இல்லைன்னா அம்மம்மா. இப்போ நாங்க ஒரு வழியா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி முக்கி நாங்க வந்து எடுத்து வச்சிருக்கோம், ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இனி பொரிச்சு எடுக்க போறோம். ஆமா, இனி வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்டுலாம். அவ்வளவுதான். இது பாக்குறதுக்கு வந்து லட்டு மாதிரி இருக்கா, ஆனா இது வந்து பன்னீர் பாப்கார்ன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, அடுப்பு ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி மெனுல போய் நம்ம வந்து டீப் ஃப்ரை செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து நம்மளுக்கு இப்ப சூடாகணும். எண்ணெய் வந்து நம்மளுக்கு எப்படி சூடா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து போன வீடியோல நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிக் வந்து நீங்க வந்து அந்த வீடியோக்கு போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேலேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து நம்ம உங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் வந்து நீங்க ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா அது செய்யறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஒண்ணுமே இல்ல, பன்னீர் எடுக்கிறோம், மசாலா போடுறோம், ஊற வைக்கிறோம், கான்ஃபிளவர்ல முக்கி பிரெட் கிரம்ஸ்ல முக்கி எண்ணெய் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட போறோம். அவ்வளவுதான். பெரியவங்களுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இது வந்து இதுதான் எங்க வீட்டுல அடிக்கடி செஞ்சு தம்பி கொடுப்பேன். அதனால
எல்லாம் நல்லா நீட்டா சாப்பிடுவோம். இது மாதிரி நல்லா நீட்டா சாப்பிடுவோம். அதனால நீங்களும் வந்து இது நீட்டா செஞ்சு நீட்டா சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் அண்ட் டேஸ்ட். மர்க்கா சொல்லு. ஃபாஸ்ட் அண்ட் டேஸ்ட். மர்க்கா சொல்லு. ஃபாஸ்ட் அண்ட் டேஸ்ட். என்ன சூடாயிடுச்சான்னு விரல விட்டு பார்த்துறாதீங்க. அந்த வீடியோல போய் அந்த வீடியோல என்ன சொல்லிருக்கீங்க பாருங்க. என்ன சூடாயிடுச்சா மாமா? இப்ப எங்க மாமன் வந்து ஒவ்வொன்னா எடுத்து உள்ள போட போறாங்க. நீங்க பாக்கலாம் அது எவ்வளவு அழகா புரியுது பாத்தீங்களா? இது எல்லாமே அப்படி பொரிஞ்சு நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியா அண்ட் கிறிஸ்பியா நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளவு பொறுமையா எங்க மாமன் எடுத்து போடுறாங்க பாத்தீங்களா? அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க மாமிக்கு. எவ்வளவு தூரம் என்னை கையை கிட்ட கொண்டு போறாங்க பாத்தீங்களா? நான் வந்து அதுக்கு தான் பயந்து நின்றுட்டு இருந்தேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சா எதுக்கு 200 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து எங்க மாமியை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு? இந்த வேலைக்கு தான் எனக்கு வராது. நான் என்ன பண்ணுவேன்னா இதை எடுத்து இதுக்குள்ள வச்சு அப்புறம் அதுக்குள்ள போடுவேன். இப்படி 2 வேலையா பார்ப்பேன். இப்படின்னா எங்க மாமா வந்து அப்படி அழகா ஸ்டைல் எடுத்து அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்களா? இப்ப எனக்கு கொஞ்சம் நிப்பாட்டுவோம். நிப்பாட்டுங்க. அதுக்கு பார்த்து எடுத்துட்டு அதுக்கு போடுவோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி கரண்ட் எடுத்துட்டு நீங்க லைட்டா அப்படி ஆட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா வேகும். இந்த பபிள்ஸ் எல்லாம் நிக்கிற அளவுக்கு அது வந்து பொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பன்னீர் பொரிய பொரிய வாசம் வந்துகிட்டே இருக்கு. பாருங்க சூப்பரா இருக்கா? இப்ப வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே அழகா அப்படி ஸ்மெல் எல்லாம் வீட்டுல அப்படியே இங்க பக்கத்து வீடு பக்கத்து தெரு எல்லா இடத்துலயும் ஸ்மெல் போயிருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு தடவை செய்துட்டு சொல்லுங்க. ஒரு தடவை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. பாருங்கள் இப்படி எடுத்து அப்படி எண்ணெய வடிச்சு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? சாப்பிடணும் போல இருக்கா? பார்த்தோன்னே சாப்பிடும் போல இருக்கா? இப்ப நம்ம வந்து இதை எடுத்து இப்படி நம்ம ஒரு டிஷ்யூல இருக்கிறதுல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் அது இதையும் பாருங்கள் அதையும் பாருங்க. இப்படி இருந்தது அப்படி ஆயிடுச்சு. நாக்குல தண்ணி ஊறுது. வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் பொரிச்சிட்டு சாப்பிடுவோம். நான் பக்கத்தை கையில வச்சு போடுறேன். இப்ப நெக்ஸ்ட் எங்க மாமா உள்ள போடுறாங்க. அவங்க போடுறத பார்க்க பார்க்க எனக்கு எவ்வளவு இன்ஸ்பிரேஷனா இருக்கு தெரியுமா? எனக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா உயிர்ன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் இருக்கு. அதுல நம்ம விளையாடக்கூடாது. ஒரு தடவை போடலாமா? போடுங்க. அவ்வளவுதான். என்ன அதை அப்படியே விட்டுருவோம். கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதை மிக்ஸ் பண்ணாம அப்படியே விட்டோம் அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் அப்படியே ஒட்டி உடனே இதாயிடுச்சு. அழகா இருக்குதே பாக்குறது. ஆமா, இதை பார்த்ததும் நீங்கள் உடனே செய்து சாப்பிட வேண்டும். சுத்த தமிழ்ல பேசுறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா, ஆர்டர் வந்திருக்கு. பெரியவங்க சொல்றது கேட்கணும். போங்க, எந்திரிங்க, உடனே போய் செய்யுங்க. கிச்சனுக்கு போங்க. 75 வயசு எங்க மாமாவுக்கு. 75 வயசு பாட்டி சொல்றாங்க. அப்பெல்லாம் சாப்பிடறதுனாலதான் 75 வயசு பாட்டி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படி நிக்கிறாங்க. வயசு என்ன நினைக்கீங்க? 75 வயசு. 75 வயசு எப்படி நிக்கிறாங்க? 75 முடிஞ்சு 76 8 இருக்கு. 26 8 இருக்குன்னா எப்படி மாமா? 25 வந்தாச்சு. 26. ஆனா அழகா இருக்கு பாக்குறது. சூப்பரா இருக்கு தெரியுமா? அது ரொம்ப அழகா இருக்கு. இதை பாரு, இதை பாரு, அதை பாரு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கரெக்டா ஒண்ணு போல இருக்கு எல்லாம். சூப்பரா அழகா செய்து முடிச்சாச்சு. நீங்க சாப்பிட்டு ருசிக்கணும். ஆமா, இதுதான் நம்ம செஞ்சிருக்க பன்னீர் பாப்கார்ன். இது வந்து இப்ப எங்க மாமா வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஐயோ சரி நிக்கிதா. சும்மா போடு. எப்படி? சூப்பர், சூப்பரா இருக்கு. எப்படி குத்தீங்களா? சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கு. நீங்க வந்து இப்படி சாஸ் கூடயும் வச்சு சாப்பிடலாம், மயோனைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், உங்க இஷ்டம்.
இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா வீடியோக்கு வரமாட்டேன்னு சொன்னா பெரியம்மைக்கும் அம்மாக்கும் நம்ம இதை கொண்டு போய் கொடுக்க போறோம். இதை செஞ்சதே எங்க பெரியம்மைக்கு தான். அவங்க வந்து வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக தான் இதை ஸ்பெஷலா செஞ்சேன். வீடியோக்கு வர சொன்னா வரமாட்டேன்ட்டாங்க. அதனால போய் பாப்போம் வாங்க. செஞ்சாச்சு, வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. இந்த ஒரு வழியா பெரியம்மை கூட்டு வந்து உட்கார வச்சாச்சு. பெரியமா கொடுத்தாச்சு. இப்பதான் கொடுக்க போறோம். கொடுக்க போறோம். நாங்க சாப்பிட்டு பாருங்க, ஊட்டி விடுவேன். பயப்படா எப்படி இருக்கு? எப்படி சூப்பர். உண்மையா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர் கையிருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவ்வளவு அழகான செஃப் பெத்த ஒரு தாய் குலமா என்ன சொல்லுவாங்க, தாய் வந்து தாய்க்கு கொடுக்க போறோம். எப்படி நேரம் அடுக்குள்ள நாங்க 2 நாள் இருக்கோம். சூப்பர். இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டோம்ல நம்ம அதே மாதிரி டேஸ்ட்ல அது நல்லா இல்ல, இதுக்கு மட்டமா தான் இருந்து. இப்ப வந்து அடுத்து நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்னா, நான் எங்க ஆன்சி செய்யறது, என் பேச்சு செய்யறது அவ்வளவு டேஸ்ட். பாத்தீங்களா? இன்னொரு கொடுக்க போறோம். இன்னொரு இப்ப அடுத்து நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, நம்ம செய்யும் போது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து அதையும் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு போறவனுக்கு நமக்கு கொடுக்க போறோம். எப்படிடா இருக்கு? கேட்கல. செம்ம டேஸ்ட். எவ்வளவு ஆசையா பாத்தீங்களா, எவ்வளவு சண்டை போட்டு எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? வீட்டுல அவ்வளவு டேஸ்டா இருக்கும். போய் டக்குனு வீட்டுல எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அப்புறம் நீங்க போலாம். பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லணும். நீங்க நல்லா இருக்கும் அதை நீங்க கமெண்ட்ல சொல்லணும். நாங்க சாப்பிட போறோம். பாய்.